கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கொலோசையர் பைபிளில் ஒரு சாப்டர், கொலோசையர்ங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அதில் 3ஆம் அதிகாரம் இருக்குது. அதில் 2ஆம் வசனத்தை வாசித்து தியானிப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இப்போது நம்ம இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகள் முழுவதும் இந்த பூமியில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இந்த பூமியில் எப்படி நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும், இதுதான் நம்முடைய திங்கிங்காக இருக்குது. ஆல்வேஸ் நம்ம என்ன செய்கிறோம், இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். பட் பூமிக்கு உரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகள். அதற்கு மேலான விஷயம்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் நீங்கள் நாடணும் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இப்போது நம்ம அந்த பூமிக்கு வந்தோம். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? பலத்தின் மிஞ்சினால் ஒரு 70-80 வயசு முடிய இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 70-80 முடிய போகிறதில்ல. 50-60 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த சரீரம் ஒரு கூடாரம், சரிங்களா? இப்போது இதில் நம்முடைய ஆத்மா தங்கியிருக்கு. ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியே போகும். அப்போது இந்த ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும்போது அது என்ன நிலைமையில் இருக்கும் யோசித்து பார்த்தீங்களா? திருப்பி பிறக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? சுத்தமாக கிடையாது. ஒரே முறை தான் பிறப்பு, ஒரே முறை தான் இறந்து போவாங்க, சரிங்களா? அப்போது அந்த பூமியில் இருக்க வரை நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நம்முடைய மனசு ஒரு நாள் நம்ம இறந்து போயிடுவோம். அதற்கப்புறம் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. வாழ்கிற அளவுக்கு வாழ்ந்துகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி அல்ல. பரலோகம்னு ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்திலிருந்து நம்ம நிறைய நன்மைகள் செய்து நம்ம பரிசுத்தமாக நம்மளை பாதுகாத்து கொண்டு நம்ம வாழ்ந்தோமானால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம். மரணம் வரும்போது தேவ தூதர்கள் நம்முடைய ஆத்மாவை எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி பைபிளில் இன்னொரு வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரை உண்மையாக நேசித்து அவர் மேலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, பூமியின் மேலேயோ, பூமியில் இருக்கிற செல்வத்தின் மேலேயோ, பூமியில் இருக்கிற இச்சைகள் மேலேயோ, மனுஷங்க மேலேயோ அதிகமாக அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்ல, சரியா? எல்லாரிடத்துல அன்பாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய முழு சிந்தனையும் இயேசுவாக ஆண்டவராக இருக்க வேண்டும், சரிங்களா? அப்போ தேவன் மீது நம்ம அதிகமாக அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்மளுடைய கண்கள் அதை நம்ம பார்க்கவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை. அதை பற்றி மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்ம அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் இது முடிய கண்ணால் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நகரம், ஒரு பெரிய சிட்டி, ஒரு பெரிய நகரம் பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு ஒப்பாக நீங்கள் இந்த பூமியில் எதையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு தேசம் தான் பரலோக தேசம். பரலோகம்னு ஒன்று நிச்சயமாக இருக்குது. அது ஆண்டவர் நமக்காண்டி அப்படி ஆயத்த பண்ணி வச்சுருக்காங்களாம். அங்கே ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கும், ஆண்டவர் உட்கார்ந்துருப்பார். அது தேவ தூதர்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அவரை சுற்றி அவரோட கைகளில் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அங்கே பரிசுத்தவான்களெல்லாம் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள்லாம் கூட ஆண்டவரை, அதுக்கெல்லாம் உயிர் இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஜீவன் இருக்கும், எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கும். மரத்துக்கு ஜீவன் இருக்கும், பூக்களுக்கு ஜீவன் இருக்கும். அந்த பூக்கள் பேசும், ஆண்டவரை துதிக்கும். அழகாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஒரு நதி இருக்கும், அது ஒரு கண்ணாடி கடல்னு ஒரு கடல் இருக்கும். அந்த கடல் கண்ணாடி போல் தெளிவாக இருக்குமா. பளிங்கு கொப்பான நதி ஒன்று இருக்கும். அப்புறம் மரங்கள், ஜீவ விருட்ச மரம் இருக்கும். ஓடைகள் ரொம்ப அழகழகாக ஆண்டவர் அழகாக அந்த தேசத்தை நமக்காண்டி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கு, இது முடிய நீங்கள் அதை நீங்கள் யூகிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மகிமை உள்ள இடம் அது. நல்ல தங்கத்தினால வீதி இருக்குமா, தங்கத்தினால வீதி. அங்கெல்லாம் வைரங்கள், வைடூரியங்கள், 12 வகையான கற்கள் எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு நம்ம யூகிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அழகான மகிமையான இடத்த ஆண்டவர் வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் சீயோன், மொத்தம் 3 வானம்னு சொல்லப்படுது. அதில் 3ஆவது வானம் தான் சீயோன்.
ரொம்ப ஒரு பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற இடம். அது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அதை சுற்றிலும் அப்படி பனி பனி மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குமா. அதுக்கப்புறம் அவர் சிங்காசனத்தில் ஒரு பெரிய உருவம் இருக்குமா. அதான் பிதாவாகிய தேவன். அவரை யாராலையும் பார்க்க முடியாதான். அவருக்கு பின்னாடி பெரிய வானவில் போல ஒளிக்கற்றைகள் மின்னி கொண்டு இருக்குமா. அவருடைய முகத்தை அப்படியே மேகம் மறைத்து கொண்டு இருக்குமா. அவ்வளோ அழகாக இருப்பாங்களா ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட மகிமையில் இடத்துக்கு ஒரு நாள் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த பூமியில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடும் தூசி குப்பை மாதிரி தானே இருக்குது. அதை நினச்சி தான் நம்ம என்ன செய்கிறோம். இப்போது நான்லாம் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாண்டி வரும்போது உலகத்திலே வந்து ஒரு தனிமைங்கிறது ஒரு கொடுமையான ஒரு கஷ்டங்கள் நிறைய. எப்படி சொல்கிறது, நம்ம தான் ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோம். நம்மளுடைய தலையில் தான் எல்லாமே விழுந்திருக்கு. ஒவ்வொரு சமயமும் இந்த ஒவ்வொரு விஷயமும் கடக்கும்போது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது உட்காந்து அப்படியே எனக்கு மலைச்சு போய் உட்காந்துருப்பேன். இது எப்படி நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் எல்லாவற்றையுமே அது ஒரு நேர்த்தியாக ஒரு மனப்பக்குவத்தை வந்து எல்லாத்தையும் கடந்து வரும்படி செய்தார். 4 பக்கத்துலேருந்தும் பிரச்சனைகள் வரும். பக்கத்து வீடுகளிலேருந்து வரும், அங்கிட்டிருந்து வரும், இங்கிட்டு வரும். ஏன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லைனாலும் என்ன செய்வாங்க, மனுஷங்க அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்பாங்க. அவ்வளவு ஆண்டவர் பாதுகாத்தார் என்னைய. ஆண்டவர் மட்டும் என்னை பாதுகாத்தார். ஒவ்வொரு கஷ்டங்களும் நான் மலைச்சிருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒருவேளை இறந்துருவாங்களோன்னு சொல்லி நான் பயந்துருக்கேன். அந்த சமயங்கள்லாம் ஏசப்பா நான் உன்னை அனாதையை விட மாட்டேன், அப்படி நான் உன்னை திக்கற்றவராய் விடேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஆண்டவர் ஆட்சி தேய்ச்சி மட்டும் எல்லாவற்றையும் கடக்க வச்சாங்க. உபத்திரவப்படுகிறது நல்லது தான், சரிங்களா. சுகபோகமாய் வாழுகிற ஸ்திரீ உயிரோடே செத்தவள்னு சொல்லி பைபிள் வருது. நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு கூட உலகத்தில் சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சு இருக்கிற ஒரு பெண்ணை காட்டிலும் உபத்திரவத்தின் ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமாக அதெல்லாம் அந்த உபத்திரவத்தின் வழியாய் வந்து ஆண்டவரை பின்பற்றுகிற ஸ்திரீ தான் ஒரு மேன்மைக்குரிய ஸ்திரீயாக எண்ணப்படுவாள் அப்படின்னு நான் உணர்கிறேன், சரிங்களா. ஒரு நாள் வரும், நம்ம அந்த ஆண்டோட ராஜ்யத்துக்கு போவோம். அங்கே நம்முடைய கண்ணீர் துடைப்பார், நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மாறிப்போம். அதனால் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். பூமியில் இருக்கிறதையே நினச்சிக்கிட்டு பூமியில் இருக்கிறதுனாலேயே நம்ம தீட்டுப்படுத்திக்கிட்டு அசுத்தமாய் வாழ்ந்துட்டு அப்படி இருப்பதை காட்டிலும் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக நம்மளை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். ஆமேன்.